தமிழகம் உட்பட 5 மாநில சட்டப்பேரவை தேதியை இந்த வார இறுதியில் அறிவிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 5 மாநிலங்களிலும் ஆய்வுக் கூட்டங்கள் முடிந்துள்ள நிலையில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சினையை எழுப்பி நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். மக்களவை ஒத்திவைக்கப்பட்டதை தொடர்ந்து நாடாளுமன்ற கட்டட வளாகத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் 2வது நாளாக வாகனங்களுக்கான LPG, CNG கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் எரிபொருளுக்காக வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் பெட்ரோல் பங்குகளில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பல கிலோமீட்டர் அலைந்து திரிந்து எரிபொருளை நிரப்பி வருவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கஷ்டமாக சவாரி போயிட்டு கேஸ் போனோன்னா எப்படியோ ஒரு 10 வண்டி 30 வண்டி 40 வண்டி நிற்குது. சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது கேஸு. என்ன பிரச்சனை இப்போ? LPG கிடையாது. CNG எங்கேயோ ஒரு பேங்க் இப்போ அடையாரில் அங்கே போனால் உடனே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ காலையில் போட்டு இருந்தாங்க, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்குது, இப்போ அடையாரில் அங்கே இருக்குது. என்ன அப்படி இல்லை நீலாங்கரை இல்லைன்னா நாவலூர் இது மாதிரி இடத்துல இருக்குது. நாங்கள் எங்கே போய் போடுறது கேஸ்? கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடால் சென்னை தியாகராய நகரின் மையப்பகுதியில் உள்ள பிரபல ஹோட்டல் இன்று ஒரு நாள் மூடப்படுவதாக அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஹோட்டலில் ஒரு நாளைக்கு 12 முதல் 15 வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் தேவைப்படும் நிலையில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தற்காலிகமாக இன்று ஒரு நாள் கடை செயல்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் உணவருந்த வந்த அனைவரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். ஹோட்டல்களில் மின் அடுப்புகளை பயன்படுத்த தொடங்கினால் தேவையான மின்சாரம் வழங்க தயார் நிலையில் இருப்பதாக தமிழ்நாடு மின்சார வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நட்சத்திர விடுதிகள், IT நிறுவனங்களுக்கு தேவையான மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு இடையிலும் கோவையில் பெரும்பாலான கடைகள் வழக்கம் போல் செயல்பட்டு வருகின்றன. வணிக எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் நகரில் உள்ள பல உணவகங்கள், பேக்கரிகள் மற்றும் தள்ளுவண்டி கடைகள் மாற்று ஏற்பாடுகளை செய்துள்ளன. சில உணவகங்கள் உணவு பட்டியலை குறைப்பது, செயல்படும் நேரத்தை குறைப்பது போன்ற நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. பெரும்பாலான கடைகள் கையிருப்பில் உள்ள சிலிண்டர்களை சிக்கனமாக பயன்படுத்தி கடைகளை நடத்தி வருகின்றன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக கேஸ் கட்டிங் மற்றும் வெல்டிங் பணிகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பல்லடம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட கேஸ் கட்டிங், வெல்டிங் பட்டறைகள் செயல்பட்டு வருகின்றன. தினமும் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பழுது நீக்கத்திற்கு வரும் நிலையில் ஒவ்வொரு பட்டறைக்கும் தினசரி 3 கேஸ் சிலிண்டர்கள் தேவைப்படுகிறது. ஆனால் தற்போது சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் கையிருப்பில் உள்ள சிலிண்டர்களை மட்டும் பயன்படுத்தி வருகின்றனர். இதே நிலை தொடர்ந்தால் தொழிலை நிறுத்த வேண்டிய சூழல் உருவாகும் என பட்டறை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. இந்த தேர்வை 9 லட்சம் மாணவர்கள் எழுதுகின்றனர். 12,467 பள்ளிகளிலிருந்து 8,82,806 மாணவர்களும் மற்றும் 26,196 தனி தேர்வர்களும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகின்றனர். மாநிலம் முழுவதும் 4,219 மையங்களில் தேர்வுகள் நடைபெறுகின்றன. இதனை கண்காணிக்க 4,954 பறக்கும் படை குழுக்கள் அமைக்கப்பட்டு இருப்பதோடு தேர்வு பணிகளில் 49,542 பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஸ்கிரைப் திட்டத்தின் கீழ் 12,292 மாணவர்களும் பல்வேறு மத்திய சிறைகளில் 395 சிறைவாசிகளும் தேர்வு எழுதுகின்றனர். இதனிடையே தேர்வு மையங்களில் முதன்மை கண்காணிப்பாளர் மற்றும் தேர்வு தொடர்பான அவசர பணிகளுக்காக செல்போன் பயன்படுத்த தேர்வுத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. நீட்
தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று இரவு 9 மணி வரை மட்டுமே கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 8ஆம் தேதி தொடங்கிய ஆன்லைன் பதிவு முதலில் மார்ச் 8ஆம் தேதியுடன் முடிவடைய இருந்தது. பின்னர் தேசிய தேர்வு முகமை கால அவகாசத்தை மார்ச் 11ஆம் தேதி இரவு 9 மணி வரை நீட்டித்தது. அதன்படி இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் இன்று இரவு 9 மணிக்குள் ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்த பின் தேர்வு கட்டணத்தை இன்று இரவு 11 மணிக்குள் செலுத்திவிட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பிரபலமான ஹோட்டல்கள் விறகு அடுப்புகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளன. சிறிய ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் ஒரு சில ஹோட்டல்களில் பல உணவு வகைகள் கிடைக்காது என்று போர்டு வைக்கப்பட்டுள்ளது. சென்னை எண்ணூர் பாட்லிங் பிளான்ட்டிலிருந்து 80 லாரிகளுக்கு மட்டுமே கேஸ் சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. வழக்கமாக நாளொன்றுக்கு 130 லாரிகளில் சிலிண்டர்கள் அனுப்பி வைக்கப்படும் நிலையில் தற்போது ஒரு வாரத்திற்கு மட்டுமே கையிருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் விறகு விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 20 கிலோ எடை கொண்ட ஒரு கட்டு விறகு 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 300 ரூபாயாக உயர்ந்துள்ளது. விற்பனையும் 10 மடங்காக அதிகரித்துள்ளதால் விரைவில் விறகிற்கும் தட்டுப்பாடு ஏற்படும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கேஸ் தட்டுப்பாடு குறித்து ஹோட்டல் உரிமையாளர்களுடன் தமிழக அரசு இன்று ஆலோசனை நடத்துகிறது. தலைமைச் செயலகத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நடைபெறவுள்ள ஆலோசனையில் கேஸ் சிலிண்டருக்கு மாற்றாக மாற்று வழியை கையாள்வது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. இந்தியாவில் முதல் முறையாக உத்தரப்பிரதேச இளைஞரை கருணை கொலை செய்ய அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மூளை பாதிப்பால் 13 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக இருக்கும் இளைஞருக்கு டெல்லி எய்ம்ஸில் உயிர்நீக்க சிகிச்சை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சற்று நேரத்தில் தமிழகம் வருகை தரும் பிரதமர் மோடி 5655 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். திருச்சியில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கும் நிகழ்வை எதிர்நோக்கி காத்திருப்பதாக பிரதமர் தமது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னை வால்டாக்ஸ் சாலை பகுதியில் பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள முதல்வர் திருமண மாளிகையினை திறந்து வைத்த அவர் 10 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்தார். என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு ரகசியமாகவே நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டதும் வெளிப்படையாக அறிவிப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வருவாரா என்ற கேள்விக்கு எல்லோரும் வருவார்கள் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பதிலளித்துள்ளார். திருச்சியில் நடைபெறும் என்டிஏ கூட்டணி பொதுக்கூட்டம் திமுக அரசை வீட்டிற்கு அனுப்பும் கூட்டமாக அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிகளுக்காக மரங்களை வெட்ட மத்திய அரசு அனுமதி தரவில்லை என்று தமிழக அரசு நிலை அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையை 16ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கவும் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கோரிக்கையை முன்வைத்துள்ளது. ஒரே நாடு ஒரே நிலக்கரி கொள்முதல் கொள்கை இப்போதைக்கு இல்லை என்று மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் எழுப்பிய கேள்விக்கு உருக்கு தொழில் வளர்ச்சிக்கு அரசு ஒருங்கிணைப்பாளராக மட்டுமே செயல்படுவதாக மத்திய அமைச்சர் HD குமாரசாமி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்தின் அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரவு நேரத்தில் பெட்ரோல் குண்டு வீசி சிசிடிவி கேமராக்களை சேதப்படுத்திய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்துள்ளது.
1 கிராம் தங்கம் 15,120 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,20,960 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கோவை கவுண்டம்பாளையம் அரசு பள்ளியில் மதிய உணவு உட்கொண்ட மாணவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட விவகாரத்தில் பள்ளியில் உள்ள சமையல் அறையை சுத்தம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்கள் அனைத்தும் தரமாக உள்ளதா என்று ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கோவையில் அரசு பள்ளியில் வழங்கப்பட்ட தரமற்ற உணவால் 43 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சத்துணவு போன்ற முக்கியமான திட்டத்தில் எப்படி ஒரு அரசு தொடர்ச்சியாக அலட்சிய போக்கு காட்ட முடியும் என்றும் அவர் காட்டமாக விமர்சித்துள்ளார். ராமநாதபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் அதிகாலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. தொடர்ந்து பேருந்து நிலையம், அரண்மனை உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்துள்ள இந்த மழையினால் குளிர்ச்சி நிலவியதால் ராமநாதபுரம் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் பெய்த மிதமான மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடந்த சில வாரங்களாக கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் பனக்குடி, ஏர்வாடி மற்றும் வள்ளியூர் பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. திடீர் மழையினால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியதுடன் வெப்பம் குறைந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பாரம்பரிய விறகு அடுப்பு டீ கடைகளில் வியாபாரம் களை கட்டியுள்ளது. நவீன சிலிண்டர்களுக்கு மாறாமல் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக மரம் மற்றும் முந்திரி ஓடுகளை பயன்படுத்தி தயாராகும் டீ மற்றும் வடைகளுக்கு பொதுமக்கள் மத்தியில் ஏகோபித்த வரவேற்பு கிடைத்துள்ளது. உலகமே சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ஸ்தம்பித்துள்ள நிலையில் தங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என இந்த கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கிராம ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. குட்டையன்பட்டி கிச்சந்தி கண்மாயில் நீர் வற்றியதை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் குடும்பமாக அங்கு திரண்டனர். மீன்பிடிக்க அனுமதி அளிக்கப்பட்டவுடன் கச்சா மற்றும் வலைகளுடன் கண்மாயில் இறங்கிய மக்கள் கட்லா, ரோகு, கெண்டை உள்ளிட்ட பல்வேறு வகை நாட்டு மீன்களை போட்டி போட்டு பிடித்தனர். வருஷம் வருஷம் எங்க கம்மாயில இங்க பாருங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 18 கிராம மக்களின் இஷ்ட தெய்வமான நூற்றாண்டு பழமை வாய்ந்த காளியம்மன் கோவில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 15 நாட்களாக விரதமிருந்த 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவிரியில் புனித நீராடி சக்தி அழைப்புடன் ஊர்வலமாக வந்தனர். கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த 21 அடி நீள தீ மேடையில் தலைமை பூசாரி பூங்கரகத்துடன் முதலில் இறங்கி தொடங்கி வைக்க, அவரை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ஆண்கள் மற்றும் பெண்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் போலீஸ் கைது செய்த இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தில் இரவு பகல் பாராமல் உறவினர்கள் தொடர்ந்து 4வது நாளாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆகாஷ் மரணத்திற்கு நீதி கேட்டு பட்டியலின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேமாளூர் கிராமத்தில் முதல் மனைவியை பார்க்க நண்பர்களுடன் காரில் சென்ற நபரை குழந்தை திருட வந்தவர் என நினைத்து கிராம மக்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுபோதையில் சிறுவர்களை அழைத்து வழி கேட்டபோது கிராம மக்கள் சந்தேகமடைந்து பாலா மற்றும் அவரது நண்பர்கள் இருவரை தாக்கி தேவாலயத்தில் பூட்டி வைத்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் 1.5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு படுகாயமடைந்த மூவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தாக்குதலில் ஈடுபட்ட கிராமத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை புழல் அடுத்த கதிர்வேடு பகுதியில் மளிகை கடையில் இருந்த ஃப்ரிட்ஜ் திடீரென வெடித்து சிதறியதால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மளமளவென பரவிய தீயால் கடையில் இருந்த பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் ரசாயன நுரை மற்றும் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தியதால் அருகில் உள்ள கடைகளுக்கு தீ பரவாமல் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மளிகை கடை பொள்ளாச்சி அருகே ஜமீன் ஊத்துக்குழியில் உள்ள 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாகாளியம்மன் கோவில் குண்டம் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. 15 நாட்கள் விரதமிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் 60 அடி நீள தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இந்த விழாவில் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.